ஆஸ்திரேலியா vs சவுத் ஆஃப்ரிக்கா தேர்ட் T20 மேட்ச் கசாலி ஸ்டேடியம் கயன்ஸில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். கசாலி ஸ்டேடியம் இது வரைக்கும் இன்டர்நேஷ்னல் T20 மேட்சஸ் நடந்ததில்லை. ஓடிஐ தென் டொமஸ்டிக் T20 மேட்சஸ் நடந்திருக்கு. ஃப்ரெஷ் பிச் ஆனதால் இனிஷியலாக பேசஸுக்கு இனிஷியல் மூமெண்ட் கிடைக்கும். ஓடிஎஸில் இங்கே ட்ரெண்ட் போல்ட், மேட் ஹென்ரி தென் ஸ்டார்க் மாதிரி பவர் பிளே பவுலர் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காங்க. தென் இனிஷியலாக பேட்டர்ஸ் பால் டைம் பண்ணவும் கொஞ்சம் கஷ்டப்படலாம். ரெண்டு டீம்லையும் பவர் பிளேயில் குவாலிட்டி பேசஸ் இருக்காங்க. லேட்டராக பிச் கொஞ்சம் ட்ரை அவுட் ஆகி ஃப்ளாட் ஆகும். பேட்டர்ஸ் டீசெண்டாக ஆட முடியும். பவுண்ட்ரி சைஸஸும் கொஞ்சம் சின்னது. மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸுக்கு கிரிப் அண்ட் டேன் கிடைக்கும். ஆடம் சாம்பா இங்கே சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணாங்க, பட் செகண்ட் மேட்ச்சில் லாஸ் ஆனாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் ஜோஸ் இங்கிலீஷ் தென் நாதன் எலிஸை ட்ராப் பண்ணிட்டு அலெக்ஸ் கேரே தென் சீனபாட்டை ஆட வச்சாங்க. இந்த மேட்சுக்கு சீனபாட்டுக்கு பதிலாக நாதன் எலிஸ் ஆடலாம். தென் மிச்சல் ஓவன் இந்த சீரீஸுக்கு இனி அவைலபிள் இல்லை. ஆரோன் ஹார்டி ஸ்குவாடில் ஆட இருக்காரு. 11ல் ஆடலாம். ஹேசல்வுட், மேக்ஸ்வெல், பென் வாஷியஸ், சீனபாட் தென் ஆடம் சாம்பா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இங்கே ஆரோன் ஹார்டி 1-2 ஓவர்ஸ் சம்டைம் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. பவர் பிளேயில் ஹேசல்வுட், மேக்ஸ்வெல், பென் வாஷியஸ் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் சீனபாட், ஆடம் சாம்பா, பென் வாஷியஸ் தென் ஹேசல்வுட் பவுல் பண்ணுவாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் லாஸ் ஆனாங்க, பட் செகண்ட் மேட்ச்சில் சூப்பர் ஆடி வின் பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் ஜார்ஜ் லிண்டே தென் முத்துசாமியை ட்ராப் பண்ணிட்டு வாண்டர் டூசேன் தென் கபா பீட்டர் ஆட வச்சாங்க. வின்னிங் காம்பினேஷனோடைய ஆடலாம். ரபாடா, இங்கிடி, மப்பாக்கா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கபா பீட்டர் தென் கார்பின் போஸ்ட் 3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணலாம். மார்க்ரம் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். பவர் பிளேயில் ரபாடா, இங்கிடி 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. மார்க்ரம் தென் மப்பாக்கா 1 ஓவர் பவுல் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் கார்பின் போஸ்ட், ரபாடா, இங்கிடி தென் மப்பாக்கா பவுல் பண்ணுவாங்க. ஆஸ்திரேலியா விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் கேரே லோவர் ஆர்டரில் பேட்டிங் ஆடுவார். லாஸ்ட் மேட்ச் நம்பர் 7ல் ஆடி இருந்தார். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது, பட் T20ஸில் ரெக்கார்ட்ஸ் கிரேட்டாக இல்லை. இந்த வென்யூவில் 3 ஓடிஐ மேட்சஸ் ஆடி 139 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு 50 அடிச்சிருக்காரு. இங்கே ஆஸ்திரேலியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் 20-30 ரன்ஸ் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம். எகென்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 5 இன்னிங்ஸில் 82 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டிராவிஸ் ஹெட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். இங்கே 2 மேட்ச்லையும் ஃபெயிலியர். ரீசெண்டாக பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. 20-30 ரன்ஸ் தான் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறாரு. எகென்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 5 இன்னிங்ஸில் 122 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ட்ராப் பண்ணுறது ரொம்ப டஃப். எப்போ வேணாலும் பெரிய ஸ்கோர் அடிக்கலாம். ஹெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 24 ஆவரேஜ்லையும் செகண்ட் இன்னிங்ஸில் 38 ஆவரேஜ்லையும் பேட்டிங் ஆடிட்டுருக்காரு. எகென்ஸ்ட் ரபாடா தென் லுங்கி இங்கிடி கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. மிச் மார்ஷ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். 20-24 ரன்ஸ் கன்சிஸ்டண்டாக ஸ்கோர் பண்ணுறாரு. பெரிய ஸ்கோர் அடிக்கிறது இல்லை ரீசன்ட் டைம்ஸில். எகென்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 39 ஆவரேஜில் 353 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எகென்ஸ்ட் ரபாடா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இங்கே 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். டிம் டேவிட் லாஸ்ட் மேட்ச் நம்பர் 4ல் ஆடி இருந்தார். ரீசன்ட் டைம்ஸில் பேட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணுறாங்க. சம்டைம் பவர் பிளேலேயே பேட்டிங் ஆட சான்ஸ் கிடைக்குது. ரீசன்ட் பேட்டிங் ஃபார்மும் சூப்பராக இருக்குது. லாஸ்ட் 4 மேட்சஸில் ஒரு 100ம் 2 50ஸும் அடிச்சிருக்காரு. எகென்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 50 ஆவரேஜில் 198 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டிம் டேவிட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 45 ஆவரேஜ்லையும் செகண்ட் இன்னிங்ஸில் 30 ஆவரேஜ்லையும் பேட்டிங் ஆடிட்டுருக்காரு. பட் ரீசன்ட் டைம்ஸில் செகண்ட் இன்னிங்ஸ்லையும் சூப்பராக ஆடுறாரு. இங்கேயும் டீசெண்டாக ஆடலாம். கேமரன் கிரீன் 1 டவுனில் பேட்டிங் ஆடுவார். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. கன்சிஸ்டண்டாக 30+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாரு. லாஸ்ட்டு 5 இன்னிங்ஸில் ஒரு 50யும் 2 டைம்ஸ் 30+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே 30-34 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். கிரீன் எகென்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 2 இன்னிங்ஸில் 44 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கிரீன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 23 ஆவரேஜ்லையும் செகண்ட் இன்னிங்ஸில் 44 ஆவரேஜ்லையும் பேட்டிங் ஆடுறாரு. செகண்ட் இன்னிங்ஸில் சூப்பராக ஆடுறாரு. மேக்ஸ்வெல் மிடில் ஆர்டரில் பேட்டிங் ஆடுவார். லாஸ்ட் மேட்ச் நம்பர் 5ல் ஆடி இருந்தார். 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாரு. இங்கே டாப் ஆர்டரில் ஆடினா நல்லா ஆட முடியும். தென் பவுலிங்லையும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். விக்கெட்ஸும் எடுக்கிறாரு.
ரீசெண்டாக கன்சிஸ்டண்டாக எல்லா மேட்ச்லேயும் ஒரு விக்கெட்டாவது மினிமம் எடுக்கிறாரு. அகென்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங்கில் 23 ஆவரேஜில் 224 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் பவுலிங்கில் 11 இன்னிங்ஸில் 7 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் பேட்டிங்கில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை, பட் பவுலிங்கில் 4-4 எடுத்திருக்காரு ஓடிஎஸில். பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணுங்க. ஆரோன் ஹார்டி மிடில் ஆர்டரில் பேட்டிங் ஆடுவார். பேட்டிங்கில் 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். தென் பவுலிங்லையும் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். ரீசெண்டாக எல்லா மேட்ச்லேயும் 1-2 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் ட்ரீம் டீமுக்குள்ளே வர சான்சஸ் அதிகம். ஹேசல்வுட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். ரீசெண்டாக ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ச்லேயும் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. எகென்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 4 இன்னிங்ஸில் 6 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருக்காரு. தென் இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருக்காரு ஓடிஎஸில். ஹேசல்வுட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 16 பால்ஸுக்கு 1 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 19 பால்ஸுக்கு 1 விக்கெட்டும் வச்சு எடுக்கிறாரு. இங்கேயும் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஆடம் சாம்பா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். கன்சிஸ்டண்டாக எல்லா மேட்ச்லேயும் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. இந்த வென்யூவில் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. ஓடிஎஸில் 5-4 எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 9 இன்னிங்ஸில் 10 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருக்காரு. சாம்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 20 பால்ஸுக்கு 1 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 14 பால்ஸுக்கு 1 விக்கெட்டும் எடுக்கிறாரு. செகண்ட் இன்னிங்ஸில் சூப்பராக பவுல் பண்ணுறாரு. பென் வாஷஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. கொத்தா விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. இங்கே ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இங்கேயும் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். டீமில் ட்ரை பண்ணுங்க. சீனபாட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். டெத் ஓவர்ஸில் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவார். கொத்தா விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர். பட் ரீசன்ட் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணுறாரு. விக்கெட்ஸ் எடுக்கிறதில்ல. இங்கே ஆஸ்திரேலியா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிக்கல்டன் அண்ட் பிரட்டோரியஸ். ரிக்கல்டன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் சூப்பர் ஆடி 71 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். பட் செகண்ட் மேட்ச்சில் ஃபெயிலியர். இங்கே சவுத் ஆஃப்ரிக்கா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் டீசெண்டாக ஆடலாம். ரிக்கல்டன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 16 ஆவரேஜ்லையும், செகண்ட் இன்னிங்ஸில் 26 ஆவரேஜ்லையும் பேட்டிங் ஆடுறாரு. தென் இங்கே க்ளவருக்கும் ரிக்கல்டன் தான் பண்ணுறாரு. பிரட்டோரியஸ் 1 டவுனில் பேட்டிங் ஆடுவார். ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. இந்த சீரீஸில் 2 இன்னிங்ஸில் 24 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் நல்ல பவர் ஹிட்டர். எப்போ வேணாலும் பெரிய ஸ்கோர் அடிக்கலாம். கிராண்ட் லீக்கில் ஒரு டீமில் கேப்டனாக ரிஸ்காக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஸ்டெடி பண்ணிட்டா பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். மார்க்ரம் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். 20-30 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். இந்த சீரீஸில் 2 இன்னிங்ஸில் 30 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்திருந்தார். எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா 28 ஆவரேஜில் 167 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே சவுத் ஆஃப்ரிக்கா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்குது. பட் பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க. டிவால்ட் பிரவிஸ் நம்பர் 4 ஆடுவார். லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பர் ஆடி 100 அடிச்சிருந்தார். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. கன்சிஸ்டண்டாக 30+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாரு. இங்கே சவுத் ஆஃப்ரிக்கா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் பிரேவிஸ் க்ரூஷலாக இருக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்குது. பட் 30-34 ரன்ஸ் கன்சிஸ்டண்டாக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். ஸ்டப்ஸ் நம்பர் 5 ஆடுவார். 30-34 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். லாஸ்ட் 2 மேட்ச்லேயும் 30+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா 5 இன்னிங்ஸில் 120 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே 30-34 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தென் கேச்சிங் பிளேஸ்லேயும் நிற்கிற பிளேயர். கேச்சஸ்லேயும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். வாண்டர் டூசன் நம்பர் 6 ஆடுவார். ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் பூராக இருக்குது. இங்கே கொஞ்சம் டாப் ஆர்டரில் ஆட வச்சா டீசெண்டாக ஆடலாம். இங்கே சவுத் ஆஃப்ரிக்கா டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டா கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி ஆடலாம். எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா 14 ஆவரேஜில் 101 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கிராண்ட் லீக்கில் வேணால் கன்சிடர் பண்ணி பாருங்க. கார்பின் போஸ் லாஸ்ட் மேட்ச்சில் 3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணியிருந்தார். 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. தென் பேட்டிங்கில் மிடில் ஆர்டரில் ஆடுவார். டீசன்ட் பேட்ஸ்மேன். 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். இங்கே சவுத் ஆஃப்ரிக்கா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் இங்கே டீசெண்டாக ஆடலாம்.
ஸோ பவுலிங் தென் பேட்டிங் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணுங்க. ரபாடா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். 1-2 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா 12 இன்னிங்ஸில் 12 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இங்கேயும் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். அதுவும் சவுத் ஆஃப்ரிக்கா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் ரொம்பவே குரூஷலாக இருக்கலாம். லுங்கி இங்கிடி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். கன்சிஸ்டண்டாக எல்லா மேட்ச்லையும் ஒரு விக்கெட் வச்சு எடுக்கிறாரு ரீசெண்ட் டைம்ஸில். எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா 9 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இங்கேயும் விக்கெட்ஸ் எடுக்கலாம். மப்பாக்கா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. ரீசெண்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்கு. கொத்தா விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. இங்கேயும் கொஞ்சம் ஃப்ரெஷ் பீச் ஆனதால ஏர்லியாக விக்கெட் எடுக்க முடியும். தென் லெஃப்ட் ஆர்ம் பேசர். ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் கிட்ட எப்பவும் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ இங்கே விக்கெட்ஸ் எடுக்க முடியும். எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா 2 இன்னிங்ஸில் 7 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. கபா பீட்டர் 3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணியிருந்தாரு லாஸ்ட் மேட்ச்சில். மேக்ஸிமம் ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு. இங்கே சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் பவுல் பண்ணால் ஒரு விக்கெட் எடுக்கலாம். டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் ரிக்கல்டன். பிரிட்டோரியஸை கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. பேட்டர்ஸில் மார்க்ரம், டிவல்டு பிரேவிஸ், டிம் டேவிட், தென் கேமரன் கிரீன். டிராவிஸ் ஹெட் அண்ட் மிச்சு மார்ஷ் இல்லாமல் டீம் ட்ரை பண்ணுறது ரொம்பவே டஃப். ஆஸ்திரேலியா செகண்ட் பேட் பண்ணால் கன்சிடர் பண்ணுங்க. தென் மார்க்ரமுக்கு பதிலாக ஸ்டப்ஸை கூட ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸில் மேக்ஸ்வெல் அண்ட் கார்பின் போஸ்ச். தென் ஆரோன் ஹார்டியை கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. பவுலர்ஸில் ஹேசல்வுட், ஆடம் சாம்பா, ரப்பாடா, தென் மப்பாக்கா. தென் இது கூட பெண்ட் வாஷர்ஸையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குரூஷலாக இருக்கலாம். தென் லுங்கி இங்கிடியை கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஸ்மால் லீக்கில் மேக்ஸ்வெல், கார்பின் போஸ்ட், தென் டிவல்டு பிரவிஸை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் மிச்சு மார்ஷ், டிராவிஸ் ஹெட், ரிக்கல்டன், தென் பிரிட்டோரியஸை கூட ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.